4Fun app download பண்ணுங்க. 50 rupees free PayTM cash win பண்ணுங்க. ஆப்போட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. தமிழால் இணைந்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். நம்ம போன்ல டெலீட் ஆன போட்டோஸ் எல்லாத்தையும் எப்படி ரிகவர் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி இந்த போட்டோவா இருக்கட்டும், இல்ல ரீசெண்டா இருந்த போட்டோவா இருக்கட்டும், இல்ல வீடியோவா இருக்கட்டும், எது இருந்தாலும் டெலீட் ஆன போட்டோஸை மற்றும் வீடியோஸை நம்ம ஈஸியா ரிகவர் பண்ணலாம். அதை பத்தி இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போதான் உங்களுக்கு வீடியோ புரியும். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணனா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பேசிக் ஸ்கேன், பின்ன ரூட் ஸ்கேன், பின்ன வைப் ஃப்ரீ ஸ்பெஷன் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிட் ஆன போட்டோஸ் எல்லாமே ரிகவர் பண்றதுக்கு இந்த ஆப் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ரூட் பண்ணோம்னா நம்ம போன் வேஸ்டா போயிடும். ஸோ அதனால ரூட் பண்ணாம நார்மல் ஸ்கேன் நம்ம பண்ணுவோம். அது ஸ்டார்ட் பேசிக் ஸ்கேனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் உங்களோட டெலிட் ஆன போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்ப ரிகவர் ஆகி இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு எந்தெந்த போட்டோஸ் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கீழே ரிகவர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி நம்ம ரிகவர் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் வைக்கல, நான் ஒரு போட்டோஸ் தான் லேட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த போட்டோஸ்லாம் ரிகவர் ஆச்சு. அதே மாதிரி நீங்க எந்த டேட்ல இருந்து இது பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இந்த டேட்க்குள்ளான போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டும் செட் பண்ணிக்கலாம். இந்த பழைய டேட் இந்த டேட் டெலிட் பண்ணிருக்கேன்னா அந்த ஸ்பெசிபிக் டேட்ல டெலிட் ஆன போட்டோஸும் நீங்க ரிகவர் பண்ணிக்கலாம். இது உங்க SD கார்டு பின்ன உங்க போன் ஸ்டோரேஜ் இது ரெண்டுலயும் டெலிட் ஆன போட்டோஸை ஆட்டோமேட்டிக்கா அது ரெக்கவர் பண்ணி தரும். உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் போட்டோஸ் வேணுமோ அதை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிக் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க ரெக்கவர் ஆப்ஷன் கொடுத்துலாம். இல்ல நீங்க அதை பெர்மனண்டா டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிகவர் பக்கத்துல டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவை ரெக்கவரிங் ஆப்ஷன் தான். ஸோ அதனால நம்ம 3 டாட்டை கிளிக் பண்றோம், செலக்ட் ஆலும் கொடுத்துக்கிறோம். செலக்ட் ஆலும் கொடுத்தோன்னா கீழே ரெக்கவர் ஆப்ஷன் இருக்கு, இந்த ரெக்கவர் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். இந்த 3 டிராப் டவுன் லிஸ்ட்ல நமக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரிகவர் பண்ண போட்டோஸை நம்ம ஸ்டோரேஜ்லேயே சேவ் பண்ணிக்கலாம், நம்ம போன்லேயே சேவ் பண்ணிக்கலாமா இல்லை கிளவுட்ல சேவ் பண்ணிக்கலாமா கேட்கும். நம்ம மிடில் ஆப்ஷனா நம்ம போன்லேயே சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இந்த கிளிக் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன்லேயே ரிகவர் ஆன போட்டோஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோரேஜ்ல சேவ் ஆயிரும். அதுக்கு வந்து எங்க சேவ் பண்றதுன்றதுக்கு ஃபோல்டர் கேட்கும். அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோடுன்ற ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் SD கார்டு இல்லாம என் ஃபோல்டர் போட்டோஸ் இந்த மாதிரி ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். பின்ன ஆட்டோமேட்டிக்கா அது சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல ஒரு நோட்டிபிகேஷன் காட்டும். நீங்க இது வரைக்கும் சேவ் பண்ண போட்டோ ரிகவர் பண்ண போட்டோஸ் எல்லாமே சேவ் ஆயிடுச்சுன்னு மேல ஒரு நோட்டிபிகேஷன் காட்டும். இப்போ பாருங்களேன், நான் வந்து சேவ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. இங்க பாருங்க மேல காட்டுது பாருங்க, என்னோட போட்டோஸ் எல்லாம் ரிகவர் பண்ணது சேவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போதான் உங்களோட போட்டோஸ் ரிகவர் ஆகி சேவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்க போய் கேலரியில பாத்தீங்கன்னா உங்களோட டெலிட்டட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ரிகவர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்க கேலரியில திரும்ப சேவ் ஆயிருக்கும். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க கிளிக் பண்ணி இது வரைக்கும் நீங்க தவறுதலா டெலிட் பண்ண போட்டோஸ் மற்றும் வீடியோஸை நீங்க திரும்ப வந்து ரிகவர் பண்ணி உங்க போன்ல வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வேணும், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும், எங்க சேனல்ல மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவும் சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் அப்டேட் தப்லாம். நன்றி, வணக்கம்.